Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2ல ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1.2ல ஃபிஃப்த் சம் பாருங்க. எக்ஸசைஸ் 1.2ல ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கம்பெனி. ஃபர்ஸ்ட் படிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். பார்த்த உடனே பெருசா இருக்கு, எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியா போயிடும். சம்மு பெருசா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்ப பெருசு கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் சம். A company has 4 categories of employees. மொத்தம் 4 கேட்டகரியில கம்பெனிஸ்ல எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகேவா? எம்ப்ளாயீஸ்னா வேலை செய்யறவங்க. கம்பெனில 4 கேட்டகரியில இருக்காங்க. ஓகேவா? 4 கேட்டகரி. யார் யாரு? ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்ஸ், அப்புறம் கிளர்க்ஸ், அப்புறம் மேனேஜர்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இதுல அசிஸ்டன்ட்ஸ்ன்றவங்க வந்து ஏவை வச்சு டினோட் பண்றாங்க, கிளர்க்ஸ்ன்றது சி, மேனேஜர்ஸ்ன்றது எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ன்றது இ. The company provide 10,000, 25,000, 50,000, 1 lakh as a salary to the people who work in the categories A, C, M, E. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி இந்த 10,000, 25,000, 50,000, 1 lakன்றது வந்து இந்த கேட்டகரிஸ்ல இருக்க 4 பேருக்கும் தராங்களாம். ஓகேவா? அசிஸ்டன்ஸுக்கு வந்து 10,000, 10,000, கிளர்க்ஸுக்கு வந்து 25,000, 25,000, மேனேஜர்ஸ்க்கு வந்து 50,000, 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து 1 லட்சம், 1 lakh. ஓகேவா? எவ்வளோ சேலரி தராங்க. இப்போ நம்மள என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவேளை இஃப் அசிஸ்டன்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்க. ஓகேவா? A1, A2, A3, A4 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளர்க்ஸ் வந்து 4 பேர் கொடுத்துருக்காங்க, C1லேருந்து C4 வரைக்கும். மேனேஜர்ஸ் வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க, M1, M2, M3. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? ஒருவேளை இந்த ரிலேஷன் ஆர் இதுல இருந்து எழுதுறாங்க, டிஃபைன் பண்றாங்க. எக்ஸ் ரிலேஷன் ஆர், எக்ஸ் ரிலேஷன் ஒய், இல்லை எக்ஸ்ன்றது வந்து சேலரியா, ஒய்ன்றது வந்து பர்சனா. அப்புறம் என்ன சொல்றாங்க? நம்மள இந்த ரிலேஷன் ஆரை வந்து ஆர்டர் பேஸ் எழுதி ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. புரியுதா? ரெண்டு விஷயம் பண்ண சொல்றாங்க. ஆர்டர் பேர் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஆரோ டயக்ராம் எழுத சொல்றாங்க. ஆர்டர் பேஸ்னா அதான் பேரா எழுதுவோம் இல்லையா ரிலேஷனை, அதான் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுவோமே, அதான் ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்ஸ் எழுதலாமா? ஆர்டர் பேர் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆர்டர் பேர்ஸ்ல ரிலேஷன் ஆர் எழுத போறோம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்றது வந்து சேலரி, ஒய்ன்றது வந்து என்னது? எக்ஸ்ன்றது வந்து சேலரி, ஒய்ன்றது வந்து பர்சன்ஸ். ஓகேவா? பர்சன், ஒரு பர்சன் தான் ஒய்யை குறிக்குது, எக்ஸ்ன்றது வந்து சேலரியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிலேஷன் ஆர் எழுத போறோம் ரோஸ்டர் ஃபார்ம்ல, பேர் எழுத போறோம், அவ்வளவுதான். நார்மலா எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ன்ற இடத்துல ஒய் சேலரி எழுத போறோம், ஒய்ன்ற இடத்துல பர்சன் எழுத போறோம். இது வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுத போறோம். இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ரிலேஷன் ஒய் தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதை தான் நம்ம இப்படி எழுத போறோம். எழுதலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் சேலரி எழுதிக்கணும். சேலரி என்னது? ஃபர்ஸ்ட் 10,000ல இருந்து 10,000ல இருந்து போலாம். 10,000 யாருக்கு வருதான்? 10,000 அசிஸ்டன்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸுக்கு எழுதலாம். மொத்தம் 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கும் எழுதணும். ஃபர்ஸ்ட் 10,000 A2, A3, A4,
A5 5 பேர் எழுதியாச்சா? அடுத்து பாருங்க கிளர்க்ஸ் எழுத போறோம். கிளர்க்ஸுக்கு எவ்வளவு சம்பளம்? சேலரி எவ்வளோ? 25,000 25,000 கிளர்க்ஸுக்கு சேலரி. C1 25,000. எத்தனை கிளர்க்ஸ் இருக்காங்க? மொத்தம் 4 பேர் இருக்காங்க இல்லையா? 4 பேருக்கும் எழுதணும். C2 அப்புறம் C3 அப்புறம் C4 4 பேர் எழுதியாச்சா? அடுத்து மேனேஜர்ஸ் 3 பேர். அவங்களுக்கு எவ்வளோ சேலரியா? 50,000 50,000 சேலரி வாங்குறாங்க மேனேஜர்ஸ். மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். ஐம்பதாயிரம் M1 M2 M3 ஓகேவா? வாங்கிட்டாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எழுதணும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எழுதலாமா? அவங்க எப்படி எழுதுறது? 1 lakh வாங்குறாங்க அவங்க சம்பளம். சேலரி 1 lakh வாங்குறாங்க. அப்ப E1 1 lakh E1 1 lakh E2 ஓகேவா? 1 lakh E1 1 lakh E2 ஓகே. இப்போ ஆர்டர் பேஸ் எழுதியாச்சு. அசிஸ்டன்ட்ஸ் 5 பேருக்குமே அவங்க சேலரியை வச்சு ஆர்டர் பேஸ் எழுதியாச்சு. அதே மாதிரி கிளர்க்ஸ்க்கு, மேனேஜர்ஸ்க்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு எழுதியாச்சு. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்தது பாருங்க ஆர்டர் பேஸ் நம்ம எழுதியாச்சு, டன்னு. இப்போ ஏரோ டயக்ராம் போட போறோம். ஏரோ டயக்ராம் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஏரோ டயக்ராம் இப்போ வந்து செட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அப்புறம் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அதானே சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஒய் தானே, சேலரி பர்சன் தானே. பண்ணலாமா? இப்போ செட் எக்ஸ் என்னது? சேலரி எழுத போறோம். பெருசாவே போட்டுக்கலாம். 10,000 10,000, 25,000 25,000, 50,000 50,000, 1 lakh 1 லட்சம். நெக்ஸ்ட் பாருங்க A1 5 பேரு. இருங்க ஒரு நிமிஷம். Y எழுதிக்குவோம். பெருசா எழுதணும். A1 A2 A3 A4 A5 அப்புறம் C1 C2 C3 C4 C5 அப்புறம் M1 M2 M3 அப்புறம் E1 E2 ஓகேவா? E1 E2 கடைசியில் E2 எழுதியாச்சு. இது E2 தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம மேட்ச் பண்ண போறோம், ரிலேஷன் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 10,000ல இருந்து A1க்கு 10,000 கிடைக்குதா? A2 கிடைக்குது, A3க்கு கிடைக்குது, A4க்கு கிடைக்குது, A5க்கும் கிடைக்குது. 25,000 பாருங்க. C1 கிடைக்குது, C2 கிடைக்குது, C3 கிடைக்குது, C4 கிடைக்குது. ஓகேவா? C5 C5ன்னு ஒன்று இல்லையே. கிளர்க்ஸ் இல்லை 5 பேர் இல்லை 4 பேர் தானே கிளர்க்ஸ். 4 பேர் தான் கிளர்க்ஸ். ஓகேவா? 4 பேர் கிளர்க்ஸ். அப்ப M1 இங்க எழுதிக்கலாம், M2 இங்க எழுதிக்கலாம், M3 எழுதிக்கலாம், E1 எழுதிக்கலாம், E2 எழுதிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? M1 M2 M3 E1 E2 ஓகேவா? இப்ப மேனேஜர் எத்தனை பேரு? ஒருத்தர், 2 பேரு, 3 பேர். 3 மேனேஜர் இருக்காங்க.
இப்போ 1 லேக் எத்தனை பேர் வாங்குறாங்க? 2 பேர் வாங்குறாங்க, E1 E2. புரிஞ்சுதா? ரிலேஷன்லாம் புரிஞ்சுதா? இதை வந்து ஆரோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆரோ போட்டிங்கன்னா இது ஆரோ டயக்ராம். ஓகேவா? இந்த மாதிரி ஆரோ டயக்ராம் போட்டு காட்டணும். இது E1 E2க்கு. ஓகேவா? இது ரிலேஷன் ஆர். ரிலேஷன் ஆர் எக்ஸ் ஆர் ஒய். ஓகேவா? ரிலேஷன் ஆரோ டயக்ராமில் எழுதியாச்சு. புரிஞ்சுதா? 1 லேக் அசிஸ்டன்ஸ் கிடைக்குது, 25 லேக்ஸ் கிளர்க்ஸ் கிடைக்குது, 10,000 வந்து அசிஸ்டன்ஸ் கிடைக்குது, 25,000 வந்து கிளர்க்ஸ் கிடைக்குது, 50,000 வந்து மேனேஜர்ஸ் கிடைக்குது, 1 லேக் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைக்குது. அவ்வளோதான். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், அப்புறம் ஆரோ டயக்ராம் எழுதணும். ஈஸியாக இருந்துச்சா? புரிஞ்சுதா? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.